வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி கேரட் பாயசம் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். சின்ன கேரட் 3 எடுத்திருக்கேன். அதை நைஸாக சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த டம்ளரால் 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பால் சூடானதும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்சு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த பாயசத்துக்கு நான் சீனி சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட முடியாது, கல் மண் இருக்கும். அதனால் நம்ம வடிகட்டிட்டு போடணும். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுட்டா ரெடி ஆகிறதுக்குள்ளே அது கரைஞ்சிரும். அப்புறம் வடிகட்டி ஊற்றிக்கலாம். முந்திரி திராட்சையை நம்ம இப்போ நெய்யில் வறுத்துக்கலாம். ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாயசத்துக்கு பாக்கெட் பால் பயன்படுத்தினீங்கன்னா நாட்டு சர்க்கரையை நம்ம நேரடியாக போட முடியாது. நீங்கள் இறக்கி வச்சு லேசாக ஆறுனத்துக்கு பிறகு நீங்கள் கலந்துக்கலாம். அடுப்புலேயே அப்படியே போட்டிங்கன்னா முறிஞ்சு போயிடும் பால். முந்திரி திராட்சை வறுத்த பிறகு நம்ம சீவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அதில் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை, லேசாக கிளறி விட்டாலே போதும். வேக வச்ச பருப்பு ரெடி ஆகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டோட நம்ம கலந்துக்கலாம். நாட்டு சர்க்கரை குழந்தைங்களுக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது தான். நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கலர் இந்த மாதிரி இருக்கும், நம்ம சீனி போட்டால் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். கடைசியாக பாருங்கள், கலரே மாறிடும் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால. இப்போ கரைச்சி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது நான் வீட்டு பால் பயன்படுத்துகிறேன், அதனால் நேரடியாகவே நான் சேர்த்துக்கிட்டேன். பாக்கெட் பால் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கடைசியாக இறக்கி வச்சு சேர்த்துக்கணும். பால் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்டில் உப்பு சேர்ப்பாங்க, அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் நாட்டு சர்க்கரையிலேயே உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல. பாயசம் ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கலராக பாருங்கள், நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். கேரட் சாப்பிடாத குழந்தைங்கள் கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. சத்தான பாயசம் கூட உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.